ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஒரு சின்ன கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நம்ம வீட்டில் கார்டன் யார் வச்சுருப்போம்? நம்ம வீட்டில் இருக்கவங்க தான். யார் யார் நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஆனால் குருவி வச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே குருவி தாங்க வச்சுச்சு, ஒரு சிலதை தவிர. அது எது எதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, பப்பாளி மரம். அந்த பப்பாளி மரமும் அது சாப்பிட்டுட்டு போட்டு வளர்ந்தது தாங்க. ஆனால் அந்த பப்பாளி பழம் சாப்பிட அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. வாயில் வச்சாலே அவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகும். அவ்வளோ நல்லா இருக்குங்க பழம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை மரம் வந்து நாங்கள் வச்சது. ஆனால் இதுவுமே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வேணான்னு வெட்டி விட்டுட்டே இருக்கோம், அது வந்துகிட்டே இருக்குது. இந்த கொய்யா மரமும் எங்களுக்கு குருவி தாங்க ப்ரெசென்ட் பண்ணுச்சு. குருவி போட்டு இந்த கொய்யா மரம் வளர்ந்து இது எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பேர் பறித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சைஸ் வந்து இதுதான் நினைக்காதீங்க. ஒரு கொய்யாக்காய் மட்டுமே 1/2 கிலோ அளவுக்கு வரும். அவ்வளோ பெருசாகும் இந்த சின்ன கொய்யாக்காய். அது பக்கத்துலேயே ஒரு சீத்தா மரம் இருக்குது, அதுவும் குருவி போட்டு முளைஞ்சது தான். இந்த சைடு இருக்கிற இந்த கற்றாழை கற்பூரவள்ளியில் நாங்கள் வச்சது தான். கற்றாழையும் கற்பூரவள்ளியும் வந்து வீட்டுக்கு சேஃபாக இருக்கணும், அதாவது பூச்சி பாம்பு எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருந்தோம். ஒரே ஒரு சின்ன குச்சி மாதிரி தாங்க வச்சேன் நான் கற்றாழை. அது பார்த்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்து எங்களுக்கு என்னோடய சிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணது. இப்போ தான் வச்சுருக்கேன், அது வந்து இப்போ தான் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த முருங்கை மரமும் தானாக முளைஞ்சது தான். அது நாங்கள் வந்து பெருசாக கவனிக்கலை எப்படி முளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து நாட்டு முருங்கை மரம், ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய கீரையும் சரி அதனுடைய காயும் சரி ரொம்ப ருசியாக இருக்குது குழம்பு செஞ்சால். இதுதாங்க எங்களுடைய சின்ன கார்டன். இந்த கார்டனில் யார் வச்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.